ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனல்ல மோட்டோ G04s பிளிப்கார்ட்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கலர் வேரியன்ட், ஒரு பேஸ் வேரியன்ட் தான். 464GB வேரியன்ட், ஒரு 7000 ரூபாய்க்கு அக்ரிஸான பிரைசிங்ல வேற லெவல் மாஸ்க் கட்டிருக்காங்க. இந்த 7000 ரூபாய்க்கு இன்னைக்கு மோட்டோ இன்னைக்கு வேற லெவல்ல சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். என்னென்ன சம்பவம் செஞ்சிருக்காங்க, இந்த போன்ல அப்படி என்ன ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த மோட்டோ G04s இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண G14 காட்டிலும் இந்த மொபைலோட விஷயங்கள் ரொம்ப வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண G14 தவிர்த்து இன்னைக்கு நிறைய சீரியஸா காட்டிலும் இன்னைக்கு பிரைசிங்க இவ்வளவு கம்மியா எடுத்து வந்ததுக்கு என்ன காரணம், அதையும் நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G04s இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் மோட்டோ G04x பாக்ஸ். எப்படி ரெகுலரான மோட்டோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சைல ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அதுக்குள்ள சாஃப்ட் கேஸ் போட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 10 வாட் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ G04s இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தாங்க. 464GB வேரியன்ட், ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு 4 கலர் வேரியன்ட். 4 கலருமே அல்டிமேட்டான ஒரு கலரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த 4 மொபைல் கலர்ஸ்லுமே உங்களுக்கு ஒரு லெதர் டச் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் இந்த 7000 ரூபாய் செக்மெண்ட்ல சூப்பராவே இருக்குல்ல, கேட்கவே செம்மையா இருக்கு. ஏன்னா இந்த லெதர் டச் ஃபினிஷ் கையில யூஸ் பண்றதுக்கு செம்ம பிரீமியமா இருக்குங்க. பின்னாடி உங்களுக்கு இந்த லெதர் டச் ஃபினிஷ்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ்ல சென்ட்ரல் மோட்டோ லோகோவோட ஒரு பிளாஸ்டிக் பாடி ஃப்ரேம்ல சென்ட்ரல் பஞ்சுகோல் கேமராவோட ஒரு மேட்சுவான ஒரு டிஸ்பிளே, பிளாட்டான டிஸ்பிளேயோட இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன், ஒரு அல்டிமேட்டான லெதர் டச் ஃபினிஷ். 4 கலருமே கண்ணை பறிக்கும் அளவுக்கு ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இந்த டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ G04s மொபைல் பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz refresh rate, HD+ டிஸ்பிளே, 269 ppi ஒரு பஞ்சுகோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே சூப்பராவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கலர் அக்யூரசியோட கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 179 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.0, Type C port, side mount fingerprint sensor, gesture mode support, 4GB virtual RAM support. So இது மாதிரி ரெகுலரா நம்ம மோட்டோ போன்ஸ்ல எப்படி பாக்குறோமோ கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள 10 வாட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த 10 வாட்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த போன்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பார்ப்போம். இங்க கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 50MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் குட். டே லைட் அண்ட் நைட் கண்டிஷன்லுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் குட்டா இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது. அது போக வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்கு, EI சப்போர்ட்ல இங்க கிடையாது. சோ வீடியோட ஃபுட்டேஜ் குட், நல்லா இருக்கு. அதோட இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு யூனிசாக் T606 ஒரு 12nm மார்க்கெட்ட கூட 1.6 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MP1. இந்த போனோட சிப்செட் ஒரு மிட் ரேஞ்சான சிப்செட். கேமிங் விளையாடலாம் நினைச்சா விளையாண்டுக்கலாம். லைக் டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிற முடியும். லோ MB கேம்ஸ் தான் விளையாண்டுக்கிற முடியும். நான் பப்ஜி தான் விளையாடுவேன், ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுவேன்னா விளையாண்டுக்கலாம். ஆனா லைட்டர் விஷனை வச்சு விளையாடுங்க. சோ பெரிய அளவுக்கு கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க கிடையாது. பட் ஆனா இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த OTT ஆப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய யூடியூப்ஸ் பார்ப்பேன், நிறைய சோசியல் மீடியா போட்டோஸ் அண்ட் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நல்லா இருக்கும். டே டு டே லைஃப்ல ஒரு மாடரேட் யூசருக்கு ஏத்த மாதிரி தான் இந்த யூனிசாக் ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த
இந்த யூனிசாக் ப்ராசர் வச்சு நிறைய போன்ஸ் வந்திருக்கு. ஏன் மோட்டோலயே ஏகப்பட்ட போன்ஸ் இருக்கு. சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த போன்லயுமே இருக்கு இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G04s ஒரு 7000 ரூபாய்க்கு நாட்டம் மோட்டோ எல்லாரும் ஒரு மிரட்டி விட்டாங்க. ஏன்னா இந்த போனை கையில எடுக்கும் போது வெயிட் கம்மி, அதை காட்டிலோ ஒரு லெட்டர் டச் ஃபினிஷ், ஒரு 4 கலர் வேரியன்ட் பிக் அவுட் பண்றதுக்கு எல்லாமே ஒரு அல்டிமேட்டான ஒரு கலரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன்ல இது மட்டும் விஷயம் கிடையாது. இந்த போன்ல 7000 ரூபாய்க்கு LPDDR4 இருக்கு, UFS 2.2 சப்போர்ட் இருக்கு, அண்ட் உங்களுக்கு வாட்டர் ரெபிட்டன்ட் கோட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த நீங்க வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் டவுலி ஆட்டம்ஸோடையும் இருக்கு, 3.4 ஆடியோ ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வருது. எந்த ஒரு கோ விர்சனோ இது மாதிரி விஷயங்களும் இங்க கிடையாது. இங்க ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 90 Hz இருக்கு, எப்பயும் போல HD+ டிஸ்பிளே தான். ஆனா பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் 5000 mAh பேட்டரியும் இருக்கு. 1 டே வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு எப்பயும் போல இந்த யூனிசாக் ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு மாடரேட் யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிப்செட்டும் பிஹேவ் ஆகும். அது மட்டும் கிடையாது, ஒரு செகண்டரி போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்ல வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இது மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு சூப்பரான ஒரு போன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மோட்டோ G04s எல்லா விதத்திலும் ஒரு அருமையான ஒரு போனா இருக்கு. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எல்லா போனுமே இதே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான். ஆனா பிரைசிங் ரொம்ப கம்மி. 7000 ரூபாய்க்கு எப்படி இவங்க எடுத்துட்டு வந்தாங்க? ஏன்னா என்னைய பொறுத்தளவு இங்க காம்ப்ரமைஸ் பார்க்கும்போது ரேமா இருக்கும், அதே மாதிரி ஸ்டோரேஜா இருக்கும். இங்க ஸ்டோரேஜுக்கு மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு ஒரு பஞ்சாயத்து வரப்போறது கிடையாது. ரேமுக்கு 4 இருக்கிறதுனால, ஏன்னா ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். சோ அதனால ஒரு 7000 ரூபாய்க்கு வந்திருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மோட்டோ G04s என்னதே இருந்தாலும் ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். 7000 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸோட அது மோட்டோ தரப்புல வந்து ஒரு போன் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா இந்த போன் நீங்க தாராளமா நீங்க வந்து ஒரு யோசனைக்கு கொண்டு வரலாம் இந்த போனை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.